கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நம்ம போடும்போது நம்ம ஆம்ஹோல் சைடு, அதாவது ஆம்ஹோல் சைடும் சைட்லேயும் வந்து நம்ம கிளாத்து வந்து பேக் வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுவோம். அப்படி மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணுறது யோக்கினுடைய உயரம். அதில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சோ 1 இன்ச்சா 1.5 இன்ச்சா அப்படிங்கிறது கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் சைடு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ண சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு பேக் ஆம்ஹோல் போடும்போது நல்லா நெக்குக்கு தகுந்த மாதிரி உள்ள தள்ளி போடுவோம். அதே ஃப்ரண்ட் ஆம்ஹோல் அப்படிங்கும்போது அந்த 1/4 கரெக்டாக வரணும் அப்படி, ஏன்னா முன்னாடி வேற கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுவோம். இருந்தாலும் 1/4 கரெக்டாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே வர்ற அந்த ஒரு 1/4 இன்ச்சு எதுக்காக விட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம கிராஸாக தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட் வந்து அதே அளவுக்கு கட் பண்ணிட்டு தைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இழுத்து வைக்கும்போது அந்த இடத்துல சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து துணி ஷார்ட்டேஜ் ஆகும். அதாவது ஸ்லீவையும் நம்ம பாடியோட இதையும் அட்டாச் பண்ணிட்டு அட்டாச் பண்ணும்போது முன்னாடி வச்சு பாருங்க. அப்போ அந்த சைடு 1.5 இன்ச்சு வந்து கரெக்டாக ஈக்குவலாக வருதா அப்படின்னு. சப்போஸ் நம்ம அந்த கொஞ்சம் உயர்த்தி அதை கட் பண்ணலை அப்படின்னா அந்த இடம் கீழே இறங்கும். அப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் எட்ஜும் கரெக்டாக வந்துடும், இடுப்பினுடைய உயரமும் அந்த எட்ஜும் கரெக்டாக வந்துடும். ஆனால் ஆம்ஹோல் மட்டும் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வர்ற மாதிரி அன்ஈவனாக வரும். அப்படி வராமல் அது ரெண்டும் ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மேலே எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு நான் அதிகப்படுத்தி நான் போடுவேன். ஏன்னா நீங்கள் உடனே அதை கட் பண்ணிவிட்டு பட்டியினுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தள்ளி அந்த நாச்சில் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சைடு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சீட்டிங் ஆகும். அப்போ தான் வந்து நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த இது வந்து நீட்டாக வரும். இதை நான் நிறைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். அந்த கட்டிங் வீடியோஸை கூட நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும்.